நன்னிலம் அருகே தனியார் சொகுசு பேருந்து கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதில் 8 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். சென்னையிலிருந்து வேதாரண்யம் நோக்கி சென்றபோது இந்த விபத்து நிகழ்ந்திருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். இந்த விபத்திற்கான காரணம் என்ன? அந்த 8 பேரின் நிலை தற்போது எப்படி இருக்கிறது? முழு தகவலையும் சொல்லுங்க. வணக்கம். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே சாலை ஓர வாய்க்காலில் தனியார் ஆம்னி பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஓட்டுநர் உள்ளிட்ட 8க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையிலிருந்து வேதாரண்யம் நோக்கி பயணிகளை ஏற்றிக் கொண்ட தனியார் ஆம்னி பேருந்து ஒன்று நேற்று இரவு புறப்பட்டு வந்தது. பேருந்தை திருஞான சம்பந்தம் என்பவர் ஓட்டி வந்துள்ளார். இந்த பேருந்து திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே தென்குடி என்ற பகுதியில் பேருந்து வந்து கொண்டிருந்த பொழுது தென்குடி வளைவில் திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து சாலை ஓர வாய்க்காலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. விபத்து ஏற்பட்டதும் பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் அலறி எடுத்து கத்தியுள்ளனர். இதையடுத்து தகவல் விருந்த அப்பகுதி மக்கள் மற்றும் நன்னிலம் போலீசார் மீட்பு பணியில் ஈடுபட்டு பேருந்தில் சிக்கியிருந்த பயணிகளை மீட்டுள்ளனர். இந்த விபத்தில் ஓட்டுநர் திருஞான சம்பந்தம், பயணிகளான மாலதி, பத்மினி, நிரோஜினி, கலா உள்ளிட்ட 8க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்களை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். அங்கு அவர்கள் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் குறித்து நன்னிலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையிலிருந்து வேதாரண்யம் நோக்கி சென்ற தனியார் ஆம்னி பேருந்து சாலை ஓர வாய்க்காலை கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.